வணக்கம். சார்ட் பொய் சொல்லாதுன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம பாஸ்ட்லேயும் நிறையா கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஐடியா செல்லுலார் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 10% அப் ஆயிருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகும் போதும் ₹9.64 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபியூச்சர்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம வந்து போன வாரத்தில் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம். அது வந்து 10 பஞ்சர் பண்ணிடுச்சு. அண்ட் அங்கேருந்து கீழே வந்திருக்கு, டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. அதோட லோ உடைச்சிட்டுனா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. பட் டார்கெட் வந்து அரௌண்ட் 13 பக்கமாக இருக்குன்றது. இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு US பேஸ்ட் ப்ரைவேட் ஈக்விட்டி, இது வந்து வெஞ்சர் கேபிட்டல் மாதிரின்றது. ப்ரைவேட் ஈக்விட்டின்றது இன்னொன்று ஒரு கிளாஸ். ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் வி டாக் அபவுட் ஏஞ்சல் ஃபண்டிங். அதில் கொஞ்சம் நல்லா ஓடிட்டுருக்கு அந்த கம்பெனியில் வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெஞ்சர் கேபிட்டல் வரும். ஏற்கனவே ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்கு, அவங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது. இல்லை இது மாதிரி நொடிச்சு போயிருக்கிற கம்பெனி ஆனால் உள்ள சரக்கு சூப்பராக இருக்குது சொன்னால் அது மாதிரி கம்பெனியில் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட் பேங்க்லாம் வந்து இது மாதிரி ஒரு கேட்டகரிஸில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் $6 billion வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஐடியாவில். ஆனால் எனக்கு வந்து இந்தந்த சலுகைகள்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் ஐடியாவுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஐடியாவுக்கு வந்து சில சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட்டும் வந்து சில விஷயங்கள் இப்போல்லாம் வந்து ஆஃப்லேட் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு பொலிட்டிக்கல் எஸ்கேபிசம்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே போவேன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. வந்துச்சுன்னா நான் வந்து 50,000 கோடி பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி வித் கண்ட்ரோலிங் ஸ்டேக். இப்போ ஆதித்யா பிர்லா தான் வந்து அரௌண்ட் 25%, அந்த குரூப் தான் வந்து 25% வந்து ஷேர் ஹோல்டர், 49% கவர்மெண்ட், மீதியெல்லாம் பப்ளிக் வச்சுருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் போக வேணாம். ஸோ கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க, நானே கம்பெனி நடத்திக்கிறேன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இது வந்துச்சுன்னு சொன்னால் பியூட்டிஃபுல், ஒரு 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 கம்பெனி வந்து மீண்டும் மேலே வரும். ரைட், கம்பெனி வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து அங்கங்கே சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நிறைய அவங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4G ஆகட்டும், 5G ஆகட்டும், இதில் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம்க்கு ஆகட்டும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அந்த டீட்டெயில்ஸில் போகணும். ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 கோடி பக்கமாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்குறாங்க. டிஸ்கவுண்ட்னா தள்ளி கொடுக்கலாம், வட்டி இல்லாத நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலான்றது. இன்றைக்கி வந்து இந்த நியூஸு, இந்த 50,000 கோடி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சிலது வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 2 மேஜர் கம்பெனிஸ்க்கு வந்து அட்வான்டேஜ். ஒன்று வந்து வோடோஃபோன் ஐடியா, இன்னொன்று வந்து இண்டஸ் டவர். இவங்க 2 பேர்த்துக்குமே அட்வான்டேஜ். அண்ட் சார்ட் வந்து இன்றைக்கி 10% அப் ஆகிருக்கு. நாளைக்கும் அப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட், ஸோ சார்ட் வந்து முதலே வந்து ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, 35% அப்சைடுக்கான டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று, இந்த 35% வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. அப்சைடில் வந்து 10 ரூபாலேருந்து 13 ரூபா 14 ரூபா வந்து போகிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. 3-6 ரூபா தான்ன்றது. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் எடுத்திங்கன்னா 34%. இது ஒரு சைடு இருக்கட்டும். பட் ரொம்ப நாள் அந்த ஜோன் இருந்துச்சு தெரியுமா, அந்த ஜோனை வந்து உடச்சி மேலே போகுது. அண்ட் இந்த விஷயம் வரப்போகுதுன்றது இன்சைட் ட்ரேடிங். ஏதோ சில பேர்த்துக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியலாம், உங்களுக்கும் எனக்கும் வந்து செய்தி தெரியாத இருக்கலாம். பட் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்றது அந்த கம்பெனியோட சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற கம்பெனியில் இருக்கிற சில பெரிய தலைங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு ரீசன்னால் தான் இது வந்து தேவையில்லாத, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, எந்த விதமான நியூஸ் இல்லாத 6 ரூபா 40 பைசா 6 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் 10 ரூபா வரைக்கும் சர்றன்னு மேலே தூக்கிட்டு போச்சு. இதுதான் வந்து ரீசனாக இருக்கும். ஸோ வால்யூமும் இருந்துச்சு அந்த சமயத்தில், ப்ரைஸ் ஆக்ஷனும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் ட்ரெண்ட் லைனையும் உடச்சிச்சு. ஸோ இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும்னு சொன்னால், ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது. இதுதான் வந்து பேஸ். ரைட், இதை தான் வந்து நம்ம சில யுக்திகள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது பண்ணும் போதும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு, இது மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது மோர் ஆஃப் எ கெஸ் ஒர்க்குன்னு சொல்கிறதோட ப்ராபபிலிட்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம். 10 தரையில் 7 தரை இல்லை 6 தரை இப்படி நடந்துருக்கு. ஒரு 3 தரை வந்து ஒன்றுமே நடக்காத போயிருக்கு. ஒரு 3 தரை வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ 100% கரெக்டானு கேட்டால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் அ ப்ராபபிலிட்டி தியரி. ரைட், ஸோ இந்த ப்ராபபிலிட்டி தியரியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஐடியா செல்லுலார் மறுபடியும் இது மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கு தட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு சில நியூஸுகள் வருதுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியா சிமெண்ட்ஸில் இது கம்பெனியை வந்து டேக் ஓவர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 8-10 நாள்லேயே வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து அல்ட்ராடெக் வந்து டேக் ஓவர் பண்ணிச்சு. நினச்சி பாருங்களா, அல்ட்ராடெக் வந்து ஆதித்யா பிர்லா குரூப், இவங்க வந்து
இந்த சைடில் வந்து ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட இன்னொன்று கம்பெனி வந்து வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. எனிவே இன்ட்ரெஸ்டிங் இது. ஒரே பேரண்ட்டு, பட் வி ஆர் ஏபிள் டு சி டிஃப்ரெண்ட் திங். இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி ரைட் இந்த 3 தான் இருக்குது. அதில் இந்த டெலிகாமில் வந்து இந்த 3 கம்பெனி தான் இருக்குது. ஐடியா, இண்டஸ் டவர் அண்ட் பாரதி ஏர்டெல். இந்த 3மே வந்து பாசிட்டிவில் இருந்தனால மார்க்கெட்டில் இந்த செக்டார் தான் வந்து டாப் பர்ஃபார்மர் ரைட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபார்மாவில் வந்து ஆல்கெம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். லாரஸ் லேபும் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். டோரன் ஃபார்மா வந்து நான் வந்து பார்த்தேன், பட் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணல. அதுவும் வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரியாலிட்டி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லிடலாம். நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு -1 அண்ட் ஸ்பாட் வந்து 40%, 41. ஓகே, இன்ட்ராடே ஸ்விங் வந்து 142 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங்கு. ஸ்பாட் வந்து 158 அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. 141 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஃபியூச்சர்ஸோட ஸ்பாட்டோட ஃபியூச்சர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறத நம்ம வந்து ப்ரீமியம் நம்ம சொல்கிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 244 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் 328 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 419. இன்றைக்கி பேங்கிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது அப்படியே நடந்துகிட்ருக்கு ரைட். பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க்கு, பந்தன் பேங்க், இது ஒன்று விட்டுருங்க, பந்தன் பேங்க்கு, எஸ்பிஐ. இந்த டாப் 6 இன்றைக்கி பர்ஃபார்மர்ஸில், அதாவது நான் சொல்கிறது பேங்கிங் செக்டாரில் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். நம்மளோட வீடியோஸ் வந்து அபவுட் 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பப்ளிக் செக்டார் பேங்க் மேலே தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 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 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி போட்ட அனாலிசிஸில் நம்ம சொன்னோம் நிஃப்டி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது, பட் பேங்க் நிஃப்டியில் வந்து மேலே பெருசாக போகிறதுக்கு தம் கிடையாது. அப்போ நிறைய பேர் வந்து கேட்ட ஒரே கேள்வி வந்து நிஃப்டி தூக்கும் போதும் பேங்க் நிஃப்டி இல்லாத எப்படி மேலே தூக்க போகுதுன்றது தெரியாது. பட் சார்ட் வந்து அதுதான் காட்டிகிட்டு இருக்குன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் இஸ் ஹெல்பிங் ரைட். நம்மளோட சாய்ஸ் ஆஃப் செக்டார்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் பப்ளிக் செக்டார் பேங்க். அடுத்தது வந்து மெட்டல்ஸ் பற்றி நம்ம பேசணும். பவர் செக்டார்ஸ் நல்லா இருக்குன்னு நம்ம பேசணும். அடுத்தது வந்து ரியாலிட்டிஸ், லாஸ்ட்டாக நம்ம பேசினது வந்து ரியாலிட்டி செக்டார்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்றது நம்ம பேசணும். இன்றைக்கி பவர் செக்டாரில் டோரண்ட் பவர் ஆகட்டும், ஐநாக்ஸ் விண்ட் ஆகட்டும், சிஜி பவர் நம்ம பேசினது அதுவும் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அபோவ் 1.5% வந்து ஏறி இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 1 ரொம்ப நல்லா இருக்குது. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 550 அக்ராஸ் பண்ணிட்டோம் ரைட். இப்போ வந்து 537 இருக்குது. 550 அக்ராஸ் பண்ணிட்டோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 600 போய் நிற்கும். சிஜி பவரில் அப்சைடில் வந்து பெரிய பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கு. நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ரியாலிட்டிஸில் இன்றைக்கி வந்து ஃபீனிக்ஸ் நல்லா போயிருக்கு, லோடா நல்லா போயிருக்கு, டிஎல்எஃப், ப்ரெஸ்டீஜ் இவங்களாம் வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ். நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் ஜோன்ன்றது நம்ம ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்பாட்டை பற்றி பேசல, ஃபியூச்சர்ஸ் தானே ட்ரேடபிள். ஸோ ஃபியூச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 25,840 டு பி ப்ரிசைஸ் 25,849 ரைட். ஒரு 10 பாயிண்ட் கீழே விட்டுலாமே, 40 இல்லை 35 எது வேணால் நீங்கள் வச்சுங்க. அந்த லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் மார்க்கெட் தொப்புன்னு வந்து கீழே விழுவும். நடுப்புறம் வந்து இட் இஸ் அ ஹாலோ. மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் எ ஹாலோ அந்த இடத்துல. அண்ட் அங்கேருந்து 25,600 மேபி ஒரு மைனர் சப்போர்ட் வந்து எடுக்கலாம். அதை உடச்சிச்சின்னு சொன்னால் 25,280, 290, 250 அந்த ஜோனுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 25,840, 850 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் ஜோன். அதை உடச்சிச்சின்னு சொன்னால் பெருசாக மார்க்கெட் உடையறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆஸ் ஆன் டுடே இன்றைக்கான ப்ரொஃபைல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் ஹஸ் கிவன் அ பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் கீழே வந்து அப்படி ஷார்ப் மேலே போச்சு, வித்தவுட் வால்யூம் போயிருக்கு. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலேயே வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் எ கன்சாலிடேஷன்ஸ் நடந்திருக்கு. இதே விஷயந்தான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. மேலேருந்து பெருசாக கீழே உளுந்து மார்க்கெட் வந்து அந்த ஜோன் இருக்குது தெரியுமா, 850 to 950 அந்த ஜோனை வந்து கன்சாலிடேஷன்ஸ் பண்ணியிருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் மறுபடியும் இப்போ யூஸ் பண்ணுற ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 15 minutes பார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் ஹஸ் கிவன் அ வெரி பிக் வால்யூமோட மார்க்கெட் வந்து அப்சைடு ஓப்பன் ஆகிறதுக்கான டெண்டன்சிஸ் கொடுத்துருக்கு.
பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்க்கெட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு. அண்ட் நிறைய விஷயத்த நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம போன வாரம் கொடுத்த நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. இமீடியட் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான எந்த விதமான டேட்டாஸ் வந்து இப்போதைக்கு கொடுக்கல, ரைட்? அப்படி எடுத்துக்கலாம். டேட்டாஸ் வந்து ஒன்றும் கொடுக்கல. மார்க்கெட் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி, ரைட், நியூ ஆல் டைம் ஹை நம்ம வந்து போன வாரத்தில் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த வாரம் பண்ணுதான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் 3 days, ரைட், 28 இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆச்சு. 29 கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு. 30, 31 கீழே வந்துருச்சு. அண்ட் 1ஆம் தேதி அண்ட் இன்றைக்கி வந்து 2ஆம் தேதி, 1, 2 லீவு, இன்றைக்கி 3ஆம் தேதி. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு, ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பார்க்க வேண்டியது நாளைக்கு எக்ஸ்பைரி, நாளான்னைக்கு மார்க்கெட் லீவ், ரைட்? குருநானக் ஜெயந்தின்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்துங்க. நாளான்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் லீவ். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆனோன்னா தேர்ஸ்டே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தந்தாப்புல பொசிஷன் எடுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த வாரம் யூஎஸ், ரைட், ஃபாதர் ஆஃப் ஆல் மார்க்கெட், அவங்க வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது இந்த வாரத்தில் வந்து அவங்களோட பிஎம்ஐ டேட்டாஸ் இருக்குது, நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாஸ் இருக்குது, ஜாப் டேட்டாஸ் இருக்குது, ஃபார்ம் டேட்டாஸ் இருக்குது, இவ்வளோ டேட்டாஸும் இருக்குது. ஸோ நிறைய வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, என்விடியாவுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் நடுப்புற வந்து ஒரு பனிப்போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த லாஸ்ட் ஒரு 3-4 days வந்து அமெரிக்காவும் சைனாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எப்படி? நாங்கள் 2 பேரும் இப்போ G7, G10, G20 அப்படிலாம் நிறையா இருக்குல்ல, இப்போ G2ன்னு போட்டுக்கிட்டாங்க அவங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்து வேர்ல்டில் வந்து டாப் மார்க்கெட். நான் கன்சியூமர், நீ ப்ரொடியூசர், ரைட்? எவ்வளோ நாள் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓட போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். காரணம் இது, யூஎஸ்க்கு வந்து அவன்கிட்ட வந்து ரேர் எர்த் தேவை, அண்ட் சைனாவுக்கு யூஎஸ்லேருந்து யூ நீட் சிப், ரைட்? ஒன்று. ரெண்டாவது வந்து தே நீட் ஆக்சஸ் டு தி மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸப்னு சொல்லிக்கலாம் இல்லையா, நிறைய பிரச்சனைகள் வரும். பட் ஆஸ் ஆஃப் நோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஒன்று. இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னதுன்னு தெரியாது. திடீர்னு சில கம்பெனிஸ்க்கு வந்து, இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து ரேர் எர்த் வேணும்னு சைனாவில் கேட்டிருந்தாங்க, அவங்கள அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சில கம்பெனிஸ்க்கு வந்து அந்த அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராபப்ளி அப்பப்போ சில விஷயங்கள் இந்தியாவுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்தியா சீரியஸாக சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை யூஎஸ்ஸையும் நம்பக்கூடாது, சைனாவையும் நம்பக்கூடாதுன்றது இந்தியா ஹஸ் லேர்ன்ட் அ வெரி ஹார்ட் லெசன். அண்ட் இந்தியா வந்து மோர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்காங்க, வி ஆர் இன் அ வேர்ஜ் ஆஃப் ஃபைனலைசிங் ட்ரேட் டீல் வித் யூஎஸ் ஆஸ் வெல் அஸ் வித் யூரோப்பியன் யூனியன். இது ரெண்டுமே வரும்போதும் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் இதுதான் ஃபைனல் குட் நியூஸாக இருக்கும். இதுக்கு அடுத்தது குட் நியூஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா ரியாலிட்டிஸ் பார்த்தே ஆகணும். என்ன ரியாலிட்டிஸ்? யூஎஸோட கடன் ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் ஷட் டவுன் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அவங்களுக்கு கடனை எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கான சலுகை கொடுக்கல. ஸோ எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு யூஎஸில் இருக்கிற இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரைட், இந்தியாவிலேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து யூஎஸ்குள்ளே போகும்போதும் அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கம்மியாக ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற டவர்ஸ், ரைட், கண்ட்ரோல் டவர்ஸ்னுவால, அந்த கண்ட்ரோல் டவர்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்காத போதும் எவ்வளோ நாள் அவங்க வேலை பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இதை வந்து மோர் ஆஃப் எ ப்ரெஸ்டீஜ், ரைட், அவங்க இருக்கிற டெமோக்ராட்டிக்கும் ரிப்பப்ளிக் கட்சிக்கும் இருக்கிற ஒரு நம்ம ஊர் கட்சி, இது நம்ம ஊர் கதை தான், ரைட். டிஎம்கேவும் அண்ணா டிஎம்கேவும் ஏற்று இது பண்ணுறதுன்றது அதே மாதிரி தான் காங்கிரஸ் பிஜேபி பண்ணுறது அதே கதை தான் யூஎஸ்லேயும். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கலர் தான் வேறு, கண்ட்ரீஸ் தான் வேறு. ஸோ எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ஒரே கதை தான். ஸோ டெஃபினட்டாக இதுக்கான பாதிப்பு நம்ம எடுப்போமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து 12,490 500ன்னு வச்சிங்களேன்,
12,500ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. கோல்டுன்னு சொன்னதுக்கு முதல் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது பற்றி நான் தனி வீடியோ பண்ணுறேன்னு சொன்னேன், பட் அதுக்கு நடுப்புற ஒரு கதை சொல்லிடுறேன். சில்வர் பார்த்துடலாம். சில்வர் வந்து 1,53,300ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பர் கேஜி 999 குவாலிட்டி சில்வர், ஹோல்சேல் மார்க்கெட் சில்வர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் 88 rupees 77 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பி கொஞ்சம் வீக்காக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் யூஎஸில் வந்து 99.72% பாயிண்ட்ஸில் வந்து நிற்கிது. ஸோ 100 டச் ஆகிடுன்ற மாதிரி தெரியுது, பிகாஸ் டாலர் இண்டெக்ஸ் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். சரி, கோல்டு வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு ப்ரைஸ். 6 மாதன்றது 1 இயர்னே வச்சிங்களா, 1 இயரில் வந்து கோல்டு டபுள் ஆகிடுச்சு. சில்வர் 3 மடங்கு ஆகிடுச்சு, ரைட். லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் வந்து 40,000-50,000 வந்து ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் வரைக்கும் கூடி போச்சு. ஸோ இந்த சில்வர் ஆகட்டும், சில்வரை வந்து தனியாக வச்சுக்கலாம். அது வந்து ஷார்ட் கவரிங்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட் ஸ்குவீஸுன்ற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணவங்களுக்கு இந்த வார்த்தைகள் சரியான விஷயங்கள். ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, நிறைய பேர் விற்றுட்டாங்க, பட் பொருள் இல்லை, அதனால் ஷூட் ஆச்சு. சில்வரை விட்டுருங்க. கோல்டு வந்து எப்போ வந்து அதோட ரியல் பவர் காட்டுது, எப்போல்லாம் பிரச்சனை உச்சத்துக்கு போகுதோ, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, எப்போல்லாம் பிரச்சனை உச்சத்துக்கு போகுதோ அப்போ மக்கள் வந்து அசட் கிளாஸை விட்டு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பிரச்சனை வரும்போதும் மக்கள் வந்து கோல்டை வாங்குகிறாங்க. இந்த தடவை மக்கள் மட்டும் வாங்கலை, ஸ்மார்ட் மணி வாங்கலை, இட் இஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ், இந்தியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், நிறைய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரச்சனை வரும்போது தான் கோல்டு வாங்க போகிறாங்க. அதாவது பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி வந்து கோல்டில் வந்து தே ஆர் மூவிங் தேர் அசட்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ள அர்த்தம் எடுத்து பாருங்களேன். பிரச்சனை வரப்போகுது போது தான் கோல்டோட ப்ரைஸ் செம்மையாக ஷூட் ஆகும். அப்போ பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிய போகுதுன்றது தெரியும் போதும் கோல்டு வந்து பெருசாக சரியும். ஸோ இது வந்து ஒரு சிம்டமாக எடுத்துங்க. இதனால் நான் வந்து இது சொல்ல தட் மார்க்கெட் நாளைக்கு கிராஷ் ஆகுது, நாளான்னைக்கு கிராஷ் ஆகுதுன்னு சொல்ல, பட் சம்வேர் நியர் தி டாப்பில் இருக்கிறோன்றது மனசில் வச்சுங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.